இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியில் 4ஆம் கட்டமாக 1000 வீடுகளை நிர்மாணிக்கும் திட்டத்தின் கீழ் கனவரல கொட்டுக்காத்தன பகுதியில் 57 வீடுகளை அமைப்பதற்காக இன்று அடிக்கல் நாட்டப்பட்டது. வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த நிகழ்வில் பெருந்தோட்ட சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன, பாராளுமன்ற உறுப்பினர் கிட்னன் செல்வராஜா, இலங்கைக்கான இந்திய துணை தூதுவர் ஹர்விந்தர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டிருந்தனர். பாரிய மண்சரிவு ஏற்பட்டு சிலர் உயிரிழந்தார்கள். 2014 ஹல்துமுல்ல பகுதியில் மீரிபந்த பகுதியில் மண்சரிவு ஏற்பட்டது. 30 பேர் உயிரிழந்தார்கள். அந்த அதிக மழையுடன் அதிக அபாயகரமான பகுதிகளில் வாழ்ந்த மக்களை வெளியேற்றுவதற்கு தீர்மானிக்கப்பட்டது. சரியாக பார்த்தால் இன்று அல்ல, இதற்கு 2014 அடிக்கல் நாட்டியிருக்க வேண்டும். 2014, 2015 காலப்பகுதியில் அடிக்கல் நாட்டி 2016 குடியேறி இருக்க வேண்டும். எமது ஜனாதிபதி பதவியேற்ற உடனே இந்தியாவுக்கு வருமாறு முதலாவது அழைப்பு வந்தது. இந்தியாவுக்கு சென்றார். அது ஏதோ ஒரு நெருங்கிய உறவினரை வரவேற்பது போன்ற முறையில் வரவேற்கப்பட்டது. அதேபோல் ஜனாதிபதி இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை இலங்கைக்கு வருகை தருமாறு அழைப்பு விடுத்தார். அவரும் இலங்கைக்கு வந்தார். எனவே அந்த ஏற்பட்ட தொடர்புகளின்படி அரசாங்கத்தின் ஒத்துழைப்புடனேயே இன்றும் இந்த 57 வீடுகள் நிர்மாணிப்பதற்கான அடிக்கல் நாட்டுவதற்கான நிதி கிடைத்தது. கடந்த காலத்திலே இந்த வீடமைப்பு திட்டங்கள் எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டன என்பதை மலையக மக்களுக்கு சொல்லித் தெரிய வேண்டிய அவசியமில்லை. தொழிற்சங்க பினாமிகளின், தொழிற்சங்க கைகூலிகளின் மேற்பார்வையின் கீழ் அவர்களுக்கு தேவையானவர்களுக்கு மட்டுமே பெருவாரியாக மலையகத்திலே இந்தியாவின் வீடமைப்பு திட்டம் பெற்றுக் கொடுக்கப்பட்டதை எவரும் மறந்துவிட முடியாது. சில அமைக்கப்பட்டிருக்கின்ற சில சில வீட்டு திட்டங்களை நாங்கள் போய் பார்க்கின்ற பொழுதே இந்திய அரசாங்கம், இலங்கை அரசாங்கம் அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்த அல்லது கட்டி கொடுக்கப்பட்ட அல்லது வழங்கப்பட்ட வீடுகள் வேறு நபர்களுக்கு விற்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது. இந்தியாவில் நாங்கள் உலகமே ஒரு குடும்பம் என்ற கோட்பாட்டை நம்புகின்றோம். மேலும் இலங்கை என்பது எங்களுடைய குடும்பத்தின் மிக முக்கியமான ஒரு பகுதியாகும். 2010ஆம் ஆண்டில் வடமாகாணத்தில் 50,000 வீடுகளை கட்டும் நோக்கத்துடன் இந்திய வீட்டு வசதி திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. தேவை இருப்பதை உணர்ந்து பொருளாதார நெருக்கடி காலத்திலோ அல்லது இயற்கை அனர்த்த காலத்திலோ தேவை ஏற்படும் போதெல்லாம் இலங்கை அரசாங்கத்திற்கும் இலங்கை மக்களுக்கும் உதவுவதற்கு இந்தியா எப்போதும் முன்வந்துள்ளது.